Hey guys, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் வைஷு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் தோட்டத்தை பற்றி தான். பிகாஸ் இப்போ ஒரு 2-3 வீடியோஸ் இதுக்கு முன்னாடி நான் போட்டது எல்லாமே தோட்டம் பற்றி தான் இருக்குது. ஸோ இன்றைக்குமே நம்ம அதை பற்றி பார்க்கலாம். பட் நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ 1 மந்த்துக்கு முன்னாடி போட்டது. பட் இந்த வீடியோ நான் எப்படி போட போகிறேன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் தென் இதுக்கு லைட் பண்ணிட்டு வாங்க டக்குனு வீடியோக்குள்ளே போகலாம். இன்ட்ரோவில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ மாதிரி காமிச்சிருப்பேன். ஸோ அது இப்படி தான் இருக்கும் எங்களோட பின்னாடி தோட்டம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. எதனால் இப்படி காடு மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணி ஊற்றுறோம் இல்லையா செடிக்கெல்லாம். ஸோ இது பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் செடி இதுக்கு முன்னாடி ரொம்ப குட்டியாக இருந்திருக்கும் போன வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா. ஸோ ரொம்பவே வளர்ந்துருச்சு. அண்ட் போன வீடியோவில் நான் பிக்சர் ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். அண்ட் தென் வந்து நான் சொல்லியிருப்பேன் நான் பிக்சர் ஆட் பண்ணுறேன்னு. பட் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட் பண்ணி எடிட்லாம் பண்ணேன். பட் நான் தப்பாக மாற்றி அப்லோட் பண்ணிட்டேன். அண்ட் இந்த புது மொபைல் வந்ததுக்கப்புறம் என்னென்னு தெரியல, அப்லோடிங் கொஞ்சம் லேட் ஆகுது. அது என்னென்னு எனக்கு தெரியல, நெட்ஒர்க் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. பட் கஷ்டப்பட்டு எப்படியோ நான் இப்போ தான் வந்து பண்ணிட்டுருக்கேன். அண்ட் தென் வந்து இனிமேல் கொஞ்சம் சீக்கிரம் வரும். அதே மாதிரி வந்து நான் பிக்சர்ஸ் நான் இதில் ஆட் பண்ணுறேன். நாங்கள் எவ்வளோ வெண்டைக்காலாம் சாப்பிட்டோம், அண்ட் தென் வந்து கீரை நாங்கள் எவ்வளோ எடுத்தோம் அப்படிலாம் சொல்லி நான் காமிக்கிறேன். அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் செடி தான், வளர்ந்துருச்சு நல்லாவே. அண்ட் இப்படி தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் செடி. ஜூம் இட். ஸோ இதெல்லாம் மஞ்சள் செடி. அண்ட் 1-2 குட்டியாக இருக்குது. நான் பெருசாக இருக்கிறத காமிக்கிறேன். ஸோ தெரியுதா, இதெல்லாமே வந்து பெருசாக இருக்கிற மஞ்சள் செடி. அண்ட் இங்கெல்லாமே வந்து முன்னாடிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது எது வந்து செடி, எது அந்த காடு எப்படி சொல்கிறதுக்கு, எது கத்திரிக்காய் செடி அண்ட் மற்றதெல்லாம் எது குப்பை அப்படின்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அண்ட் இப்போ நல்லாவே தெரியுது, ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு இல்லையா. ஸோ அந்த பெருசாக இருக்கிறது எல்லாமே கத்திரிக்காய் செடி. அண்ட் ஒரு 2-3 கத்திரிக்காய் மட்டும் வந்துச்சு. அண்ட் இப்போ தான் எல்லாமே வந்து இந்த பூ வச்சுருக்கு. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும். சவுண்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நான் ரொம்ப மெதுவாக பேசுகிறேன். அண்ட் இதை பாருங்கள், இது உங்களுக்கு என்னன்னு கண்டுபிடிச்சிருக்க முடியாது, நான் சொல்கிறேன். இது வந்து அவரைக்காய் செடி. அவரைக்காய் வந்து அவ்வளோ சீக்கிரம் காய்க்காதாம்மா. ஸோ எல்லாமே காய்ச்சிருச்சு ஓரளவுக்கு. பாவக்காய் கூட 1 வந்தது. பட் மற்றெல்லாம் வந்துச்சா என்னன்னு தெரியல. 1 மட்டும் வந்திருந்தது. அண்ட் அவரைக்காய் செடி மட்டும் எப்படி வந்திருக்கு பாருங்கள், நல்லா பம்பெல்லாம் வந்திருக்குது. அண்ட் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நாங்கள் கட்டினது, அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு பாருங்கள். போன வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் கட்டினது. பாருங்கள், அண்ட் நான் உங்களுக்கு வந்து வாழை மரம் எவ்வளோ பெருசு இருக்குன்னு நான் சொல்லி காமிக்கிறேன். அண்ட் இந்த செடியெல்லாம் எப்படிலாம் நாங்கள் போட்டோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப போரிங்காக போகிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி செடி கொடி அது மேலே எல்லாமே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி நாங்கள் சொல்கிறேன். அண்ட் இந்த செடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொடலங்காய் செடி. பட் பொடலங்காய் செடி ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொடலங்காய் செடிக்கு மழை ஒத்துக்காதான் பாட்டி சொன்னாங்க. பொடலங்காய் செடிக்கு வந்து மழை ஒத்துக்காதான். எல்லா செடியுமே மழை பெஞ்சக்கப்புறம் ரொம்ப நல்லா வருது. பட் இந்த செடி மட்டும் இப்படி ஆயிடுச்சு ஏன்னு கேட்டேன். ஸோ மழை வந்து பொடலங்காய்க்கு ஒத்துக்காது. ரொம்ப மழை பெஞ்சா, ரொம்பவும் வாட்டரே இல்லாமல் ஊற்றாமல் இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் ரொம்ப வந்துடுச்சுன்னா, ஏன்னா நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்து எல்லாமே பண்ணோம், விதை போட்டு எல்லாம் கொஞ்சம் லேட்டாக பண்ணோம். அண்ட் அதனால் வந்து இது மட்டும் இப்படி ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து ஒரு பொடலங்காய் வந்தது. பட் அது வந்து கொஞ்சம் அழுகி போயிடுச்சு மழை வந்ததுனால. ஸோ அதனால் இப்படி இருக்குது. ஸோ நம்ம போடுறதா இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே போடணும் அப்படி சொல்லி சொன்னாங்க. அண்ட் இதுதான் வெண்டைக்காய் செடி. ஸோ இந்த வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா இதோட லீஃப் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் இதோட லீஃப் பாருங்கள், 2 டிஃப்ரெண்ட். பட் ரெண்டுமே வந்து வெண்டைக்காய் தான். பட் இது வந்து ஒயிட் கலர் வெண்டைக்காய்.
ஸோ இதோட இலை பார்த்திங்கன்னா போஸ் போஸ்ன்னு இருக்கும். பட் இந்த வெண்டைக்காய் அதுலேருந்து வருது இல்லையா, அது கொஞ்சம் வந்து முள்ளாக இருக்கும். ஸோ இந்த பாருங்கள், இதுதான் இந்த வெண்டைக்காய். ஸோ இது வந்து ஒயிட் கலரில் இருக்குது, நல்லாவே தெரியுது. இது கொஞ்சம் ஒயிட் கலரில் இருக்குது. பட் மற்ற வெண்டைக்காய் எல்லாமே க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வெண்டைக்காய் பாருங்கள், இது வந்து க்ரீனாக இருக்குது இல்லையா, ஸோ அது வந்து ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ அதுதான் இதுக்கு அதுக்குள்ள வித்தியாசம். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு வெண்டைக்காய் செடி ஒன்று இருக்குமா. ஸோ அது வந்து நல்லா வளருமா, பட் வெண்டைக்காவே வராதான். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது, பார்த்துக்கோங்க. இங்கேருந்தே நான் அந்த சைடு உள்ள செடி எல்லாமே காமிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் வேலை பண்ணிட்டுருக்கிறதுனால எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள். ஸோ அதெல்லாமே கொத்தவரங்காய் செடி. அண்ட் சோளம்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு. இந்த 3 சோளம் வந்து நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போட்டு கிளம்புனது. பட் இதெல்லாமே வந்து ஏற்கனவே வந்தது, பட் அதெல்லாம் கொஞ்சம் வரலை, ஏன்னு தெரியல. ஸோ நாங்கள் எல்லாத்துக்குமே என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதை வாங்கிட்டு வந்துட்டோம். விதை வாங்கிட்டு வரதுன்னா என் தம்பி தான் எல்லாமே விதை வாங்கிட்டு வந்து போட்டது எல்லாமே தம்பியும் அம்மாவும் தான். வாங்கிட்டு வந்தது எல்லாமே தம்பி தான். அவன் எப்படி வாங்கிட்டு வருவான்னா, கடையில் போய் கேட்டு 5 ருப்பீஸ்க்கு 6 ருப்பீஸ்க்கெல்லாம் வாங்கிட்டு வருவான். அண்டு 10 ருப்பீஸ்க்கு அந்த மாதிரி வாங்கிட்டு வருவான். ஸோ சோளம் எல்லாமே நிறையா இருந்தது விதை, எல்லா விதையுமே நாங்கள் போட்டோம். அண்ட் கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா செடியாக வாங்கிட்டு வந்தான். அது வந்து 50 இல்லை தெரியல 20 to 25 செடி இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இந்த சைடு வச்சுருக்கோம், இன்னும் அந்த சைடு இருக்குது. அது நான் உங்களுக்கு போன வீடியோவில் காமிச்சிருப்பேன். பட் அந்த சைடில் இருக்கிறதுல தான் கத்திரிக்காய் வந்துச்சு. அண்ட் இப்போ கூட ஒரு 2 கத்திரிக்காய் இருக்குது அந்த சைடு, கொஞ்சம் பெருசாக. பட் இப்போ அந்த சைடு போக முடியாது. நான் அடுத்த கிளிப் எடுத்து நான் அதில் ஆட் பண்ணுவேன், லாஸ்ட்டாக நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, நம்ம போய்ட்டு வாழை மரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி காமிக்கிறேன். அண்ட் தென் வந்து ஒரு பூசணிக்காய் செடி ஒன்று இங்கே இருக்குது. அது எங்களுக்கே தெரியாது அது எப்படி வந்துச்சு, அது என்ன, அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. பட் அது வந்து எங்களுக்கு தெரியாமல் எவ்வளோ பெரிய பூசணிக்காய் வச்சுருக்குன்னு பார்ப்பீங்க நீங்கள் இப்போ. ஸோ நாங்கள் இந்த இடத்துல க்ளீனே பண்ணாமல் வச்சுருந்தோம். தெரியுதா, didn't show you. See this. அதுக்கப்புறம் தெரியுதா. ஸோ இதோட 2 ஆச்சு. அண்ட் வேறு எங்கம்மா இருக்குது, இன்னும் 2 பூசணிக்காய் வந்துச்சு. அண்ட் see this, தெரியுதா. ஸோ இது ஒன்று. அப்புறம் இன்னொரு 2-3 இருக்குது பூசணிக்காய். அது என் கண்ணுக்கு தெரியல, ஏன்னா ரொம்ப மறைச்சு இந்த பூசணிக்காய் செடி வளர்த்து வச்சுருக்கு. இங்கேயே இருக்குது, அதை நான் பார்க்கல. ஸோ இந்த ஒன்று இருக்குது இல்லையா, ஸோ இது ஒன்று. அண்ட் அது இருக்கு இல்லையா, அது. அண்ட் மேலே ஒன்று இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல நாங்கள் க்ளீன் பண்ணும்போது தான் எங்களுக்கு அது தெரிஞ்சிச்சு. இந்த பூசணிக்காய் செடி நாங்கள் போடவே இல்லை, தானாக வந்தது. தானாக வந்து அது இவ்வளோ பூசணிக்காய் வச்சுருக்கு. அண்ட் தென் நாங்கள் ஒரே ஒரு பூசணிக்காய் பிஞ்சு நேற்று எடுத்து சமைச்சிட்டோம். இது நான் என்றைக்கு எடுக்கிறேன் அப்படின்றது நான் டேட் சொல்கிறேன். டேட் பார்த்திங்கன்னா 22 சண்டே, நவம்பர் 22 எடுக்கிறேன். எந்த 22 நான் போடுவேன்னு எனக்கு தெரியல. அண்ட் தென் வாழை செடி பார்த்துக்கோங்க எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு சொல்லி. போன வீடியோவுக்கு இந்த வீடியோக்கு செம்ம டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா போன வீடியோ நான் 1 மந்த்துக்கு முன்னாடி எடுத்தது. ஸோ இந்த வீடியோ 1 மந்த்துக்கு அப்புறம் எடுக்கிறது. ஒரே ஒரு வாழை செடி மட்டும் கொஞ்சம் குட்டியாக இருக்குது, அதை நான் காமிக்கிறேன். இது மட்டும் இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. அதில் க்ரீன் இருக்குது, வரும் கொஞ்சம் லேட்டாக. ஐயோ, ஜூம் பண்ணோன்னா வாழை செடியை விட்டனே. ஓகே, ஸோ இதுதான். இது இருக்கு ஒன்று, அது ஒன்று, அப்புறம் இருக்குல்ல இது ஒன்று. அண்ட் இங்கே, அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இத்தனை இருக்குது, 8 செடி. ஸோ இது 8மே இருக்குது. அண்ட்
நான் ஏதோ சொல்லிருந்தேன் தெரியுதா? ஸோ இது வந்து மாங்காய் செடி இப்படியே தான் வந்தது. அண்ட் மேலே வந்திருக்கிறதெல்லாம் நாங்கள் வச்சு அதுக்கப்புறமா துளுர்த்தது. ஸோ இதெல்லாமே அண்ட் மாங்காய் செடி, வாழை மரம், வாழைக்கட்டை சொல்லுவாங்க. ஸோ வாழை மரம், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வேறு எதுமா தென்னங்கன்று, அப்புறம் வேறு இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கினோம். எல்லாமே காசு கொடுத்தா, விதையும் காசு கொடுத்து தான் வாங்கினோம். விதையெல்லாம் 5 ரூபா 10 ரூபா அப்படிலாம் சொல்லி வாங்கிட்டு வருவான் தம்பி. அவள்தான். ஸோ அப்புறம் வேறு என்ன, பலாக்கன்று எல்லாமே வந்து எவ்வளோமா அதெல்லாம்? 150 ரூபா. ஓகே. வாழைக்கட்டை எல்லாமே 50 ரூபான்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே இது மட்டும் நம்ம காசு கொடுத்து வாங்கினது. மற்ற எல்லாமே 5 ருபீஸ் 6 ருபீஸ் அப்படி தான் வாங்கிட்டு வந்தான். அதுக்கப்புறமா முள்ளங்கி விதை எல்லாமே வாங்கிட்டு வந்தான். இது பார்த்திங்கன்னா இது என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. முடக்கத்தான் செடி. முடக்கத்தான் செடி எல்லாமே இந்த சைடு நிறையா இருக்கும், எங்கள் வீட்டில் நிறையாவே இருக்கும். அதெல்லாம் எப்படி விதை போட்டு வருமா அதெல்லாம் தெரியாது, தானாக வந்திருக்கும். நாங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் எல்லாமே சமைச்சிட்ருந்தோம். பட் இப்போ ரொம்ப சாப்பிட்டு ரொம்ப இதாக இருக்குது. முடக்கத்தான் செடி எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. ஏன்னா வெளியிலலாம் காசு கொடுத்து வாங்குவாங்களாமா, எங்கள் பெரியம்மா சொல்லிட்டுருப்பாங்க. அண்ட் நாங்கள் சமைச்சு சாப்பிடுவோம். அப்புறம் எங்கள் பெரியம்மா வீடு எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது, அங்கெல்லாம் கொடுத்து அனுப்புவோம். சமைச்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது சொல்லுவாங்க முடக்கத்தான் செடி எல்லாமே. நானே மஞ்சள் செடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். இன்னொரு வீடியோங்களை வந்து பார்க்குறேன். Until then, bye from Baishu. Bye guys.